எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்காக அனிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது எல்லையில் பிரச்சனையை தீர்க்க இந்தியா சீனா நேர்மையான பேச்சு. இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சீனா இடையே கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லை பகுதியில் மே மாதம் முதல் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதை கட்டுக்குள் கொண்டு வந்து எல்லையில் பழைய நிலை திரும்ப இருதரப்பு இராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சு சமீபத்தில் நடந்தது. இந்நிலையில் எல்லையின் தற்போதைய நிலை குறித்து சீன இராணுவ அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் ரென் குவேக்வியாங் செய்தியாளர்களிடம் நேற்று கூறியதாவது: இருதரப்பு இராணுவ கமாண்டர்கள் மட்டத்திலான 8வது சுற்று பேச்சுக்கு பின் இந்தியா சீனா எல்லையில் நிலைமை சீராக உள்ளது. இக்கூட்டத்தை தொடர்ந்து இந்தியா சீனா எல்லையின் மேற்கு பகுதியில் உள்ள உண்மையான கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் படைகளை விலக்கிக் கொள்வதை ஊக்குவிப்பதற்காக இரு நாடுகளும் நேர்மையான மற்றும் ஆழமான பேச்சு மற்றும் ஒருங்கிணைப்பை பராமரித்து வருகின்றன. இரு நாட்டு தலைவர்களும் எட்டிய முக்கியமான ஒருமித்த கருத்தை செயல்படுத்த இரு தரப்பினரும் சம்மதித்து உள்ளனர். இந்தியாவுடன் இராணுவ மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சை தொடர சீனா தயாராக உள்ளது. அதே நோக்கத்தை இலக்காக வைத்து இந்தியாவும் செயல்படும் என நம்புகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். SCO கூட்டம் சீன பிரதமர் பங்கேற்பு. SCO எனப்படும் ஷங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் தலைவர்களின் 19வது கூட்டத்தை வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக வரும் 30இல் இந்தியா நடத்துகிறது. இதில் சீன பிரதமர் லீ கேகியாங் பங்கேற்க உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சாவோ லிஜியான் நேற்று அறிவித்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.